முரசொலி செல்வம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். முரசொலி செல்வம் மறைவுக்கு தற்போது ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று அவருடைய குடும்பத்திற்கு தம்முடைய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக கோபாலபுரம் இல்லத்தில் முரசொலி செல்வம் அவர்களின் உடலின் அஞ்சலி செலுத்துவதற்கான பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. முக்கியமாக முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காகவும், மக்கள், திமுக தொண்டர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்து அஞ்சலி செலுத்துவதற்காகவும் ஏற்பாடுகள் என்பது இங்கே செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பெங்களூரிலிருந்து புறப்பட்ட முரசொலி செல்வத்தின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் கோபாலபுரம் இல்லத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்தவுடன் அவளை அஞ்சலி செலுத்த கோபாலபுரம் இல்லத்தின் வாசலில் அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகள் அனைத்தையுமே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, போக்குவரத்து பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து விதமான ஏற்பாடுகளையுமே அவர் நேரிலேயே வந்து ஆய்வு செய்தார். இந்த நிலையில் முக்கிய அமைச்சர்கள், குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். திமுக தொண்டர்கள், அமைச்சர்கள் மட்டுமல்லாது மற்ற கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் தற்போது வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இங்கு நேரடியாக வந்து முதல்வருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் தற்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அவர் நேரடியாக வந்து ஆறுதல் செலுத்த வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் உடல் என்பது கோபாலபுரம் இல்லத்தை அடைந்தவுடன் அஞ்சலி செலுத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நேரடியாக வந்து தனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்து வருகிறார். இவ்வாறாக அடுத்தடுத்தபடியாக முக்கிய பிரமுகர்கள் தற்போது வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக தொண்டர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வரிசையாக காத்திருக்கும் அந்த சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.